ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கழுது கட்டால் குடித்தவர் மறுபடியும் நீங்கள் எத்தனை வார்த்தையால் என்னை அவமானப்படுத்தினாலும், எத்தனை வார்த்தையால் என்னை கெட்ட வார்த்தையாலே திட்டினாலும் நான் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் வீட்டுக்குள்ளே தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி அக்கா மீண்டும் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. சரிங்களா? அதாவது கைஸ், இந்த சீரியலை பொறுத்தளவு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது கான்செப்ட் ஆகிப்போச்சு. யாரை? இந்த ஆதியும் இந்த கூமுட்டையும் சேர்த்து வைக்கிறது பிளான் ஆகிப்போச்சு. அதுக்காக என்னெல்லாம் பிளானை போட்டு இந்த மித்ரான்னு ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து சீரியலை ஜவ்வாட்டை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஆஃபீஸில் அவன் உண்மையை சொல்லி பாரதியை காப்பாற்றினோடனே இவன் கையெடுத்து கும்பிட்றான். கும்பிட்ட உடனே இவன் என்ன செய்கிறான்? மயக்கம் போட்டு உழுகுறான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு, மித்ரா தானே டாக்டரை வழி அனுப்பி வைக்கிறா. டாக்டருக்கு எப்படி பாரதியோட நம்பர் கிடச்சிச்சு? உடனே பாரதி கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாப்புல. மித்ரா தானே டாக்டரை கூப்பிட்டு இது பண்ண சொன்னான். அப்போ மித்ராவோட நம்பர் தானே டாக்டர்கிட்ட இருக்கணும். பாரதியோட நம்பர் எப்படி வந்துச்சு? உடனே நம்ம அதை கேட்டுருவோம் இல்லையா? அதனால் நம்ம ஆதியை செக் பண்ணும்போது இந்த நம்பரு வேறு யார் நம்பர் என்கிட்ட இல்லை, உங்கள் நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அதனால் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் பாரதி மேடம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சார் சொல்கிறாரு. அது எப்படி எனக்கு புரியல. அந்த ஆஃபீஸில் மேனேஜர் தான் அந்த டாக்டருக்கு கால் பண்ணுறாப்புல. யார் சொல்லி கால் பண்ணுறா? மித்ரா சொல்லி கால் பண்ணுறாப்புல. அப்போ மித்ராக்கு தானே அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். பாரதியோட நம்பர் எப்படி வந்துச்சு? யோசிக்கணும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த சீன் வந்துருச்சிங்களா? நம்ம பாரதி மித்ரா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, இந்த மாதிரி உனக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடக்காது, நீ ஆதி உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிட்டு போச்சு இல்லையா? டைலாக் பேசிட்டு போகும்போது மித்ரா கண்டிப்பாக நடந்தே தீரும், உன் முன்னாடியே ஆதிக்கு எனக்கு கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நேற்று நான் ரிவ்யூவில் போட்ட மாதிரியே இன்றைக்கி சீன் நடந்துச்சு. யாராவது அதை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. அதாவது மித்ராவை எப்படி மொட்டை மாடியில் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்கன்னு நான் பேசியிருந்தேன். ஒன்று மித்ரா ஏதாவது புலம்பிக்கிட்டே நிற்கணும், அதே மாதிரியே நின்னாலா? நம்ம போட்ட பிளான் எல்லாமே பாரதிக்கு பாசிட்டிவாகவே தான் போகுது. இந்த ஆதி வேறு பாரதியை காப்பாற்றிட்டான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இப்படி நகத்தை கடிச்சிட்டு நின்றுட்டுருப்பா பாருங்க. அப்போ தானே பாரதிக்கு ஃபோன் இந்த மாதிரி டாக்டர் சொன்ன உடனே இந்த மாதிரி ஆதி சாப்பிட்ட மாத்திரையில் தூக்க மாத்திரை கலந்துருக்குது, அது ஓவர் டோஸில் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டின்னு தானே அவள் மேலே வர்றா. புரியுதுங்களா? அப்பா சாமி, ரெண்டு பேரும் ஃபயர் மோடில் இருக்கிறாங்க. ஆதி உனக்கா எனக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆதி யாருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேறு என்ன, இத்தனையும் பேசிட்டு மித்ரா ஒரு டைலாக் கேட்பான். அதாவது என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் நான் செய்யும்போது நான் அதை யாருக்காக செய்கிறேன், நீ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ இவ்வளோ பேசுகிறல, அப்படி இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த கூமுட்டைக்கிட்ட எந்த பதிலுமே கிடையாது. சும்மா தலையை குனிஞ்சிக்கிட்டு நின்றுட்டுருப்பாள். அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் பேசுவா பாருங்க. அவள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இனிமேல் ஆதிக்கும் உனக்கும் ஆதியோட உயிருக்கு எந்த ஆபத்து வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கும் அவள் கேட்டதுக்கு என்ன கேஸு சம்மந்தம்? இல்லை, நீங்கள் கேளுங்க. நான் மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். மித்ராவும் கெட்டவ தான், சரிங்களா? என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, சம்மந்தம் இல்லாத பதிலாக இருக்குது. அவள் கேட்டது என்னென்னா, இவ்வளோ தூரம் பேசுகிறேல, இந்த வீட்டை விட்டு நீ போகிறதுக்கு என்ன? உண்மை தானே, போகிறதுக்கு என்ன? அது அவள் வீடு, அதனால் இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குற. மித்ராவை கேட்குறது தப்பு இல்லைல்ல? புரியுதுங்களா? உடனே நான் ஆதிக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? நீ ஒன்றால் ஆதி உயிருக்கு ஆபத்து வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் நான் அந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் மித்ரா வேறு ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறா பாருங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க அம்மா சாவுக்கு இவ தானே காரணம்னு சொல்லி மித்ராவுக்கு தெரியுது இல்லையா? அதனால் அதை அப்படியே நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் ஆதி கல்யாணம் கண்டிப்பாக ஆதியோடு தான் என் கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன், உன்னையும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புகிறேன்
உன்னைய பற்றின உண்மையை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறா பார்த்தீங்களா, அது அந்த உண்மை தான். புரியுதுங்களா? எங்களுக்கு அந்த உண்மை தான் எங்களுக்கு தெரியணும். மற்றபடி இது சேருது சேரலை, உண்மையிலே கைஸ் எனக்கு இது நாடகம் பார்த்த ரிவ்யூ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதுக ரெண்டு சேருது சேரலை அதை பற்றி நான் நினைக்கவே இல்லைங்க. என்னை பொறுத்தளவு அந்த சாரதாம்மா செத்துச்சு பார்த்தீங்களா, ஆதியோட அம்மா, அதுக்கு யார் காரணம்? அதுதான். ஒன்று அது சூசைடா, இல்லை பாரதி திட்டினால தான் அந்த அம்மா போய் சூசைட் பண்ணுச்சா அப்படின்னு, இல்லை அந்த அம்மாவை யாராவது இது பண்ணாங்களா, கொலை பார்த்த மாதிரி இது பண்ணாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் நம்மளுக்கு தேவை. மற்றபடி இது சேருது சேரல கொஞ்சலை அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. சரிங்களா? அப்புறம் சில பேர் வந்து பல்லவிக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க, அழகாக இருக்கிறாங்க, ஆதியும் பல்லவியோட பேரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேர் அதை விரும்புவாங்களாட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து கதை வந்து நல்லா இருக்கணும், ஹீரோயின் வந்து நல்லா அப்படியே நல்லா நடிக்கணும், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஈவன் நடிக்கிறதுலாம் வந்து மேம்போக்காக தான் கைஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் என்னை கழுவி வேணாலும் ஊற்றிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவன் நடிப்பு மேலோட்டமாக தான் இருக்குதுங்க. ஒன்றும் ஆஹா ஓஹோ தாட் பூட் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன கைஸ்? அப்புறம் சண்டே இன்விடேஷன் வந்துருச்சாட்டு இருக்குது. லாஸ்ட் சீன் அதை தான் காமிச்சாங்க. சண்டே ஸ்பெஷலுக்கு வந்து நம்ம சண்முகமும் பரணியும் வருவாங்களாட்டு இருக்குது. நான் தான் சொன்னேன்ல கைஸ், எப்படி நம்ம ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இவங்க ஐடியா பண்ணுவாங்க. அப்புறம் நிறையா கேமெல்லாம் வைக்கிறாங்களாட்டு இருக்குது. ஆனால் இதில் எப்படி பாரதி உள்ளே வர்றான்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே பேசுகிறது என்ன பேசுகிறாங்க, மித்ராவும் ஆதியும் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பாரதி எப்போ அங்கே போகிறான்னு தெரியல, எப்படி போகிறான்னு தெரியல. அது ஒரு வேளை நாளைக்கு தானே சண்டே, நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். சரிங்களா? எப்படியும் ஆதி வந்து பாரதியை கூப்பிட்டு போகாமல் இருக்கவே மாட்டான். சரியா? பாரதி நீங்களும் வாங்க பாரதி, எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே போகலான்னு சொல்லி பாரதியை கூப்பிடாமல் இருக்க மாட்டான். அப்புறம் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு ப்ரிவ்யூ போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாப்பாவை கடத்துகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னது ஆக்ஷன் மோடுன்னு சொன்ன உடனே சண்முகம் வந்து அதே வண்டியில் வர்றாப்புல. இங்கே பரணி வந்து என்ன செய்கிறாப்புல, தவளைக்கிட்ட வந்து பேசிட்டு இந்த மாதிரி ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் நிறைய கேமெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களாட்டு இருக்குது. அப்புறம் அந்த கண்ணை பார்த்தே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி, பலூன் எப்படின்னு உடச்ச உடனே கண்ணெல்லாம் தெரிய மாட்டேருக்குது. அந்த கண்ணை வச்சோடனே இவங்க தான் என் ஒய்ஃபு அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஒருவேளை சண்டே நீ நாளைக்கு என்னன்னு தெரில, கமெண்ட்ஸில் வேறு கேட்டிருந்தாங்க, நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் இதை பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்காக வேணால் நான் சண்டே ஸ்பெஷல் பார்த்துட்டு நான் ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன் கேஸ், ஓகேங்களா? நீங்கள் கேட்டதுக்காக மட்டும்தான். ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த சண்டே ஸ்பெஷல்னு போடுறாங்க இல்லையா, நிறையா சீரியல் போடுவாங்க, எனக்கு அதை பார்த்து எனக்கு சடிஞ்சு போச்சுங்க. 2 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு செஞ்சுருவாங்க. விளம்பரத்தை போட்டே சாவடித்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒன்றுமே இருக்காது, கண்டென்ட்டே இருக்காது. சண்டே ஸ்பெஷல்னு போடுறாங்க இல்லையா, நிறைய சீரியல் போட்டிருக்காங்க. அயலி போட்டிருக்காங்க, கார்த்திகை தீபம் போட்டிருக்காங்க, அப்புறம் சின்னஞ்சிறு கிளியை போட்டிருக்காங்க. சரியா? நிறையா சீரியல் போட்டிருக்கும்போது நான் எதையுமே பார்த்ததே இல்லை. இந்த சீரியல் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால, அதுவும் நீங்கள் கேட்டதுனால, கமெண்ட்ஸில் கேட்டதுனால, நாளைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் எபிசோடை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம அண்ணாவும் பரணி அக்காவும் வந்து என்னத்தை நாட்டாமத்தனம் பண்ணிக்கிட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து வைக்க என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன, நிறைய பேர் அண்ணா சீசன் 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். அண்ணா சீரியலை மறுபடியும் கொண்டு வாங்க, அண்ணா சீசன் 2 கொண்டு மறுபடியும் போடுங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. நம்ம கேட்குறத எங்கெங்கே செய்ய போகிறாங்க, நீங்கள் வேறு கேட்டு இப்போ கார்த்திகை தீபம் தான் சீசன் 2 வந்துச்சு. என்ன வெங்காயமாட்டுறது சீரியல் சொல்லுங்கள். கார்த்திகை தீபம் ஃபஸ்ட்டு கூட நல்லா இருந்தது, தீபா நடிச்சிருப்பா பாருங்கள், அப்போ கூட அந்த சீசன் 1 வந்து சூப்பராக இருந்தது. சரியா? இப்போ சீசன் 2 நல்லா இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். யாரை மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் மாமியாருக்கு பிரச்சனை வர வேண்டியது, மருமையை வந்து தீர்க்க வேண்டியது, இல்லை பொண்டாட்டிக்கு பிரச்சனை வர வேண்டியது, அதையும் கார்த்தி வந்து தீர்க்க வேண்டியது, இதே பொழப்புத்தனமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று அந்த காளியம்மா, இந்த சிவனாண்டி, இந்த சந்திரா, அப்புறம் அந்த சித்தப்பங்காரி, இந்த 4 பேர்த்தையும் நாடகத்தில் போட்டு தள்ளணும்னா வேலை முடிஞ்சது. கார்த்திகை தீப சீரியல் சுபம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ரொம்ப சீசன் 2 நல்லாவே இல்லைங்க, ஒரு சுறுசுறுப்பே இல்லை, சீரியல் வந்து நல்லாவே இல்லை. அவ்வளோதாங்க ஈஸு. வேறு என்ன இதில்
இதயம் சீரியலை பொறுத்தளவு நீ நாளைக்கு எல்லாம் சண்டே ஸ்பெஷலுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே டன். இன்றைக்கி எபிசோடை பொறுத்தளவு ரிவ்யூ வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. இன்றைக்கி எபிசோடு எனக்கு பிடிக்கல. அதாவது இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவளை வந்து இவங்க திருடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறா இல்லையா, சொன்னோடனே கையெடுத்து கும்பிட்றான் இல்லையா, கும்பிட்ட உடனே பாரதி இந்த ஆஃபீஸெல்லாம் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான் இல்லையா, அப்போ அவள் அந்த இடத்துல பேசியிருக்கணும் கைஸ். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி பேசியிருந்தால் நாடகம் இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. வேணாம் சார், மறுபடியும் நான் இந்த மாதிரி ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயம் காணா போனாலும் என் மேலே தான் பழி வர மாதிரி வரும். அதனால் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணலைங்க, நான் வெளியில் வேறு எங்கேயா வேலை பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லி பேசிட்டு போயிருக்கணும்ல கைஸ். ஆதி சொன்னதுக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வர்றான். இங்கே எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, லண்டன் பாட்டி அந்த சுதாகர்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்நேரம் பாரதி ஆஃபீஸில் சைனை பண்ணிட்டு போயிருப்பாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆதி வந்துட்டு பாரதி உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு வர்றான். எந்த முகத்தை வச்சுட்டு கைஸ் அவள் வர்றா? எத்தனை பேச்சு பேசுனாங்க, எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. அவள் ஒரு என்ன சொல்கிற, ஒரு ரோசமான லேடியாக இருந்தால் அந்த இடத்துல அவள் என்ன சொல்லியிருக்கணும், வீட்டு வாசப்பில் அவள் மூலம் காலை வைக்கலாமா? வேணாம் அது சார், நான் இங்கே இருக்கலை, நான் வீடை வந்து தனியாக பார்த்து நான் இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. மித்ரா வந்து கெட்டவன்னு இவளுக்கு தெரியும். மித்ராவால் ஆதிக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியும். சரியா, மித்ரா கெட்டவன் முதல்ல இவளுக்கு தெரியுமா தெரியாதா? பாரதிக்கு தெரியுமில்ல. அப்போ அதை வந்து ஆதிக்கு தெரியப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க மேடம்? நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க சொல்லுங்கள். ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? இதையே தான் அந்த கண்ணாடி பாட்டி கேட்கும். நீ உன் மேலே திருட்டு பழி கெட்டது கண்டிப்பாக அந்த மித்ராவாக தான் இருக்கும், நீ இதை கண்டிப்பாக ஆதிக்கிட்ட சொல்லணும்னு சொன்னோன்னே ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா பாருங்க. என்ன சொல்லுவா? இதெல்லாம் நம்மளாம் சொல்லி தெரியக்கூடாது, தானாக தெரிய வரணும். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு தான் நீ போய் அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்கிற ராசாத்தி? நீ ஒரு வெங்காயமும் இது பண்ண போகிறது கிடையாது. சீரியலில் பொறுத்தளவு நல்ல சேலையை மடிப்பு கலையாமல் கட்டிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு தெரியறது தான் கரெக்டு. நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்துக்கிற மூலம் ஆதிக்கிட்ட சொல்கிறதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்திருக்க? ஒரு ஸ்டெப்பும் கிடையாது. இதில் வேறு சண்டே ஸ்பெஷலில் வேறு சண்முகமும் பரணியும் கொண்டு வந்து உள்ளே விட்டு நுழைச்சி ஏன்டா இது பண்ணுறீங்க? ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்காக வேணால் சீரியல் பார்ப்பாங்களே ஒழிய உங்களுக்காகலாம் யாரும் சீரியல் பார்க்க மாட்டாங்க, அது வேணால் கன்ஃபார்முங்க. ஏன்னா பார்க்குறவங்க பார்ப்பாங்களோ என்னமோ, பரணியும் சண்முகம் இவங்க 2 பேர்த்துக்காக வேணால் நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அண்ணா சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு போட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்து பார்க்கும்போது பார்த்துருந்தேன். ஸோ அவங்களுக்காக வேணால் பார்க்கலாமே ஒழிய உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க, நல்லா கவனித்து பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் ப்ரிவியூன்னு ஒன்று விளம்பரம் போட்டாங்களா, ஒரு ப்ரிவியூ போட்டாங்களே, அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். ஏங்க தமிழ் பாப்பாவை ஒருத்தர் கடத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இவங்க இப்போ தான் இப்படி பலூனை குத்தி கண்ணை வச்சு பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிற கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம் இல்லையா? நாங்கள் இதை கேட்கலப்பா, நாங்கள் ஆதிக்கும் பாரதிக்கும் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்கல, சரியா? நாங்கள் வந்து அது ரெண்டையும் சேர்த்து வைங்க, அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா கிடைக்கணும். மெயினாக எங்களுக்கு இந்த சாரதாம்மா செத்தது எப்படி அப்படிங்கிற அந்த உண்மை எங்களுக்கு தெரியணும். மற்றபடி இவங்க ரொமான்ஸு கொஞ்சுறது வைக்கிறது இதெல்லாம் என்னை பொறுத்தளவு நான் கேட்கலைங்க, சரிங்களா? நான் கேட்கவே இல்லை, எனக்கு அது பிடிக்கல கைஸ். உமா கொடுக்குறது, சேலை கட்டி விடுறது, புடவை கட்டி விடுறது, பூவை வச்சு விடுறது, என்ன தான் இருந்தாலும் அது உண்மை தெரிஞ்சிருச்சுல. ஒன்று இவனாவது பொண்டாட்டினாவது சொல்லியாவது செய்யணும், அவனும் செய்ய மாட்டேங்கிறான். இல்லை இவளாவது இவங்க என் புருஷன் தான் சொல்லியாவது செய்யணும். ரெண்டுமே வாயை திறக்க மாட்டேங்குது. எப்படி கைஸ் இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? நல்லாவே இல்லை, ரொம்ப வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது சீரியல். அப்புறம் வேறு என்ன, கார்த்திகை தீபம் நான் பார்க்கல, இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டோம் ஃபேமிலியோட, அதனால் பார்க்கல. வாரிசு சீரியல் சொன்ன மாதிரியே நம்ம வெண்பாக்கா வந்து தமிழில் வந்து புதக்குழியில் தள்ளி விட்டாச்சு. ஸோ இந்த சீரியலை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர் ஒரு சீரியல் நடிச்சிருப்பாங்களே கைஸ், என்னது கோகுலத்தில் சீதையா அப்படின்னு ஒரு ஜீ தமிழில் ஒரு சீரியல் ஓடிட்டு இருந்தது, ஞாபகம் இருக்குங்களா? அதில் இப்படித்தான் வந்து அந்த ஹீரோவோ யாரோ உள்ளே விழுந்துருவாங்க, ஹீரோயின் போய் காப்பாற்றுவான். இதில் அப்படியே ஆப்போசிட்டு, ஹீரோயின் விழுந்துட்டான், ஹீரோ போய் காப்பாற்ற போகிறான். அதில் ஹீரோ விழுந்துருவான், இவ போய் காப்பாற்றுவா. இதில் வந்து நம்ம தமிழ் விழுந்துறா, சிபிஐ காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறேன். நீ காப்பாற்ற மாட்டானோ தெரியல. வாரிசு சீரியல் சூப்பர்.
அப்புறம் மற்ற சீரியல்லாம் நான் பார்க்கல கைஸ், சரிங்களா? ஓகே டன். வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்துட்டு அந்த ஸ்பெஷல் இது முடிஞ்ச உடனே நான் ரிவ்யூ போட்டுறேன், சரிங்களா? எத்தனை மணிக்கு முடியும்? 5 to 6, 6 to 7, 7 மணிக்கு சரிகமபா போடுவாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? அப்போ 2 மணி நேரம். அப்போ நான் 7 மணிக்கு நான் போட்டுறேன், சரிங்களா? சீரியல் முடிஞ்ச உடனே நான் ரிவ்யூ போட்டுறேன். ஓகே ஓகே கைஸ், பை. நாளைக்கு பார்க்கலாம்.